நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் மை வி3 ஆட்ஸ் கம்பெனி பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நம்மக்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நாட்கள் அதிகமாக மெசேஜ் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன செய்கிறது? எம்டி சார் வந்துட்டு வெளியே வந்துட்டாங்களா? ஸோ எப்போ தான் அவர் வீடியோ போடுவார்? ஸோ நமக்கு பேமெண்ட் எப்போ வரும்? இந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த வீடியோவில் 4 முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் டெலிகிராம் சேனலும் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் ஒரு 4 முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எம்டி சார் வெளியே வந்துட்டாங்களா? ஸோ அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. வந்திருந்தா நேரம் அப்டேட் கொடுத்துருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ முக்கியமான விஷயம், 3ஆம் தேதி பெயில் கிடச்சி 4ஆம் தேதி எம்டி சார் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ நம்ம 7 நிபந்தனைகள் பற்றி நம்ம நேற்றே வீடியோ போட்டுருந்தோம். ஸோ அதனால தான் அதை பற்றின ஒரு ஆலோசனைகள். ஸோ வெளியே வந்து கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா பயங்கர டென்ஷன், ப்ரெஷர். ஏன்னா வெளியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு முடிவுகளை செய்கிறதுக்கான ஒரு டைம் அவருக்கு தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ நம்ம எம்டி சார் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரியான ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ கூடிய விரைவில் அவர் பேசுவாங்க. ஸோ முக்கியமாக நிறையா நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஸோ எம்டி சார் வந்துட்டாங்க, ஆப் இன்னும் ஒர்க் ஆகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்கீங்க. நிறையா பேர் கேப்சா அடிக்க முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு வந்துட்டு நம்ம ஆப் ஒர்க் ஆகாத காரணத்தை பார்க்கும் பொழுது அடுத்து இயங்காதா, கம்பெனி நடத்த முடியாதா, இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தோடையும் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எம்டி சார் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஆப் வந்து அப்டேஷனில் போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் அதுதான். ஸோ கூடிய சீக்கிரம் ஆப் வந்துட்டு ரன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆப் அப்டேஷன் நடந்தால் என்ன கம்பெனி செய்வாங்களோ அதே விஷயத்த இந்த முறையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கான இந்த அப்டேஷனால் இழந்த தொகையை கம்பெனி மூலியமாக நமக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பொறுமையாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது அஃபிஷியல் விஷயம் கிடையாது, இது நானாக வந்து உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு முறை கூட அப்டேட் நடந்து மக்களுக்கு ₹1 கூட இழப்பீடு இல்லாமல் செஞ்ச நிறுவனம். ஸோ இப்போ கடந்த ஒரு 6 நாட்கள் பக்கமாக ஆப் ஒர்க் ஆகலை அப்படிங்கும் பொழுது அந்த அமௌண்ட்டு தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் நமக்கு பேங்க்கில் பேமெண்ட் போகிறத பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே எம்டி சார் தான் வந்து சொல்லணும், சரிங்களா? ஸோ அது எப்படி போடுவாங்க என்ன அப்படிங்கிற ஆலோசனைகள் வந்து ஏற்படுத்தி அதை வந்துட்டு முக்கியமான டேரக்டர்ஸ் மூலிமா கலந்து ஆலோசித்து தான் எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிபந்தனை ஜாமீனில் இருந்து வந்ததுனால ஒரு சில விஷயங்களை அவர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் எல்லோரும் பொறுமையாக இருங்க. ஸோ ஆப் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது வந்துட்டு தற்காலிகமானது மட்டும்தான். அது ஓப்பன் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம சேனல்லையே அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்டி சார் வந்து எப்போது வீடியோ பேசுவார்? 3ஆம் தேதி பெயில் கிடச்சிச்சு, 4ஆம் தேதி வெளியே வந்துட்டார் இல்லையா? அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அவர் நேரடியாக அவருடைய இப்போது நம்மளுடைய ஆப்பில் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே குறைவு. அவர் வீடியோ போடுறதோ, அவர் வாய்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு அப்டேட் கொடுக்குறதோ ஒரு சிக்கலை உண்டாக்கும், அவருக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும், பெயில் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து என்ன செய்யலாங்கிற முடிவுகளை எடுத்து அவருடைய கருத்துக்களை இன்னொருவர் மூலியமாக, ஸோ ஆல்ரெடி நம்ம ஆப்பில் வந்து பூகி வந்து பேசுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே போல் பேச வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா இப்போ ரீசெண்டாக மை வி3 அப்டேட்டுக்குன்னு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அதில் ஏதோ ஒரு ஃபார்மேட், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இல்லை இமேஜ் ஃபார்மேட்டாக ஏதோ ஒன்றில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக MyV3 அப்டேட்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் புதுசாக வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வேறு யாரையாச்சும் பேச வச்சு அதில் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி MD ஃபோரம் சேனல் இருக்குது, இப்போ புதுசாக சேனல், வெப்சைட்டு அது இதுன்னு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, எந்த அப்டேட்டும் வந்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியும். ஏன்னா அவங்கள ஏகப்பட்ட நபர்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க. ஏதாவது சின்ன தப்பு செஞ்சால் கூட அவங்கள வந்துட்டு லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளால் அதை பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் எல்லா ஸ்டோரும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ முக்கியமாக எல்லோரும் கேட்கக்கூடியது பேமெண்ட்டு. 7 மாதம் முடிஞ்சு போச்சு, 8வது மாதம் போயிட்டு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 1 மாதம் சேலரி வந்துட்டு இல்லாதப்பவே உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. அப்போ 8 மாதம் இன்கம்மையும் நமக்கு அவர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் எவ்வளவு எஃபோர்ட் போடணும், அதை எப்படி சரி கட்டுறது அப்படிங்கிறத வந்துட்டு அவர் கொஞ்சம் முடிவுகள் வந்து எடுக்கணும். அதை முழுசாக போடுறதா இல்லை ஃபஸ்ட்டு யாருக்கு போடுறது, இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே இருக்கும். அப்போ இவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு எப்படி வந்து எல்லா விஷயங்களும் சரியாக நம்ம செய்கிறது, ஸோ இதை எப்படி நம்ம வந்து பேமெண்ட் போடுறதுக்கான வழிகளை செய்கிறது, ஸ்டோர்ஸ் மூலிமா ப்ராடக்ட்ஸை இறக்கி சேல்ஸ் பண்ணி அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மக்களுக்கு பணம் கொடுக்கறதா, இந்த மாதிரியான யோசனைகள்லாம் நிறையா போய்கிட்டு இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸை வந்துட்டு மூவ் பண்ணி எத்தனை விஷயங்கள் இருக்குது. யோசிக்கும் போது நமக்கே வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் அவர் ஒருத்தராக இத்தனை விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னா அதை நம்ம பாராட்டணும், சரிங்களா? ஏன்னா இத்தனை பேர்த்துக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி ஸோ எல்லாரையும் பொருளாதார முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை முயற்சிகள் நமக்காக தான் அவர் வந்து உள்ளே வந்து போயிட்டு வெளியே வந்திருக்காரு. ஸோ ஏன்னா இப்போது நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் ஏமாத்துறாரு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. பட் ஆனால் அது உண்மையிலேயே அதை உணர்ந்த நம்ம மக்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் இத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காரு. ஏமாற்றிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க அப்படியே போயிருந்துருக்கலாம் எங்கேயாச்சும் வெளிநாடு. ஸோ பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நான் எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தரும், அந்தளவுக்கு நல்லவர்கள் யாரும் இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் வந்து இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்னமும் அவர் போராடிட்டு இருக்காருன்னா நமக்காக மட்டும்தான். MyV3 பொறுத்தளவுக்கு மக்களின் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாட்கள் ஆகியும் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா V3யை வந்துட்டு நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம MD சார் மேலே ஒரு நம்பிக்கை, நம்ம கம்பெனி மேலே அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுதலாக தான் இருக்குமே தவிர, ஸோ எந்த ஒரு செயல் செஞ்சோம்னாலும் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை வந்துட்டு அழிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் பூம் ஆக தான் செய்யும். ஸோ இப்போ நம்ம கம்பெனி இருக்கிறத விட பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சில நிபந்தனைகளோட கம்பெனி நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க பிளான், ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நமக்கு கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்தில் எல்லா அப்டேட்ஸும் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக இருப்போம். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.